புல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். நேபாளத்திற்கு ஆன்மீக சுற்றுலா சென்ற தமிழர்கள் சிக்கி தவித்து வருகின்றனர். தமிழ்நாட்டு பயணிகளை பத்திரமாக மீட்டுக் கொண்டு வர தூதரகம் மூலம் நடவடிக்கை எடுத்து வருவதாக அயலக தமிழர் நலத்துறை தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாரிணி. வணக்கம் தாரிணி, இது குறித்த விரிவான தகவல். வணக்கம் ஜனனி. அண்மையில் நேபாள நாட்டில் பெய்து வரும் கனமழை காரணமாக நேபாளம் முழுவதும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. நேபாளம் மட்டுமல்லாமல் திபெத் எல்லை பகுதிகளிலும் பெய்து வரும் அதிக கனமழை காரணமாக மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கானது அப்பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அங்கு பல்வேறு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் ஏற்கனவே கூறப்பட்டிருந்த நிலையில் தமிழகத்தில் இருந்து கைலாய மலைக்கு புனித யாத்திரை சென்றவர்கள் 57 பேர் நேபாளத்தில் சிக்கியுள்ளதாக தற்பொழுது தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. தமிழகத்திலிருந்து கைலாய மலைக்கு புனித யாத்திரை செல்வது தொடர் வழக்கமாக இருந்து வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு கணக்கான பக்தர்கள் தமிழகத்திலிருந்து கைலாய மலை பகுதியில் அமைந்துள்ள கைலைநாதரை சந்திப்பதற்காக புனித யாத்திரையை மேற்கொள்வது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் இதற்கு தமிழக அரசு சார்பிலும் தொடர்ந்து நிதி உதவிகள் வழங்கப்பட்டு புனித யாத்திரைகள் மேற்கொள்வதற்கு உதவியாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்திலிருந்து கைலாயம் மானசரோவர் புனித யாத்திரை பயணம் சென்ற 57 தமிழர்கள் தற்பொழுது நேபாளத்தில் சிக்கியுள்ளனர். அவர்கள் 57 பேரும் பத்திரமாக இருப்பதாகவும் தங்களுடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாகவும் அயலக தமிழர் துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 57 பேரில் ஒரு சிலர் அரசு பணியாளர்களும் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 57 பேரும் பத்திரமாக நேபாள் நாட்டில் இருப்பதாக அயலக தமிழகத்துறை தெரிவித்திருக்கின்றது. இந்த 57 பேரின் விவரங்கள், அவர்களது பெயர் மற்றும் அவர்கள் எந்த ஊரை சார்ந்தவர்கள் என்ற தகவல்கள் கேட்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் இந்த தகவல்கள் இன்னும் சில மணி நேரங்களில் வெளியிடுவதாக அயலக தமிழகத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களின் பெயர், அவர்கள் எந்த ஊர்களை சார்ந்தவர்கள் என்ற முழு விவரங்களையும் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடுவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் நேபாளத்தில் சிக்கியிருக்கும் தமிழர்களை அவரது உறவினர்கள் தமிழகத்திலிருந்து தொடர்பு கொள்ள முடியாவிட்டால் அவர்களை தொடர்பு கொள்வதற்காகவும் அவர்கள் குறித்த தகவல்களை தெரிவிப்பதற்காகவும் உதவி எண்கள் அயலக தமிழகத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதன் மூலம் 18003903703793 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்வதன் மூலம் அங்கு சிக்கியிருக்கும் தனது உறவினர்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் எனவும் 80600990 என்ற எண்ணின் மூலமாகவும் 80600990 என்கின்ற எதின் மூலமாகவும் அவர்களது தகவல்களை கேட்டு பெறலாம் எனவும் அயலக தமிழகத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு சிக்கியுள்ள 57 பேரும் பாதுகாப்பாக இருப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழக தூதரகத்தின் வாயிலாகவும் காத்மாண்டுவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தின் வாயிலாகவும் அங்கு சிக்கியுள்ள 57 பேரையும் விரைவில் பத்திரமாக இந்தியாவிற்கு மீட்டு கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அயலக தமிழகத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி தாரிணி.